நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கலாம். மாவு வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் இருக்கும் போது ஒரு காலிஃப்ளவராக இந்த மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக்